தமிழக அமைச்சர்களில் இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர்கள் ஒரு சிலர்தான். அதில் முதலில் இருப்பது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். திமுக ஆட்சி அமைந்தபோது அவர் தமிழக நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். அவரின் சிறப்பான செயல்பாடுகளை தமிழ்நாடே பாராட்டியது. ஆனால் சில காரணங்களால் அவரது துறை மாற்றப்பட்டது. அவருக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சட்டப்பேரவையில் பேசிய PTR பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய துறைக்கு போதிய நிதியும் அதிகாரமும் இல்லை என்பதை வெளிப்படையாகவே பேசினார். இது திமுக அமைச்சர்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. PTR இப்படிதான், அவர் அப்படித்தான் பேசுவார் என்பது முதலமைச்சருக்கு நன்றாகவே தெரியும். அடுத்த நாள் PTR பழனிவேல் தியாகராஜனின் தாத்தா தமிழ்வேல் PT ராஜன் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றார் முதல்வர் MK ஸ்டாலின். அதில் அவர் பேசிய போது அறிவார்ந்த வலிமையான வாதங்களை எடுத்து வைப்பவர் பழனிவேல் தியாகராஜன் என்றும் அவருடைய வாதங்கள் அவருக்கு பலம் சேர்க்க வேண்டுமே தவிர பலவீனமாக மாறிவிடக் கூடாது என்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்நிலையில் விரைவில் தமிழக அமைச்சரவை 6வது முறையாக மாற்றி அமைக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு துறை அமைச்சர்கள் குறித்தும் விரிவான ரிப்போர்ட் அதிகாரிகள் மட்டத்திலும் உளவுத்துறை சார்பிலும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்தின் போது தனக்கும் தன் துறைக்கும் போதிய அதிகாரமும் நிதியும் இல்லை என்று PTR வருத்தப்பட்டு கூறியதற்கு தீர்வு காணப்பட உள்ளது. முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவின் பேரில் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு புதிய துறை அல்லது கூடுதல் துறைகளை ஒதுக்க ஆயத்த பணிகள் நடைபெற தொடங்கியுள்ளன. அதோடு அவருக்கான அதிகாரமும் நிதியும் கூடுதலாக கிடைக்க உள்ளது. இதன் மூலம் PTR மீதும் PTRின் செயல்பாடுகளிலும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அதிக அக்கறையுடன் இருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிய உள்ளது.